السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், அந்த பாதையில் வந்த நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை நசீபு பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் வாரந்தோறும் குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்க உரையை கண்டு வருகிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய 35 வசனங்களுடைய விளக்கங்களை நாம் கண்டிருக்கிறோம். தொடர்ந்து 36வது வசனம். சென்ற வாரம் மனித குலத்தினுடைய பாபா என்று அழைக்கப்படுகின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் வானவர்களிடத்தில் என்ன பேசினான், எப்படி படைத்தான், அவர்களை எங்கே வைத்திருந்தான், அவர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹ் வானவர்களின் வழியாக வெளிப்படச் செய்து படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக மனித படைப்பு என்பதை சுவனோலத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்திய விதங்களை எல்லாம் கண்டோம். அல்லாஹ் அந்த அளவுக்கு மனிதனை நேசிக்கிறான் என்பதை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பும் சுவனத்தினுடைய வாழ்க்கையும் நமக்கு வெளிச்சமாக்கியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை இரண்டாக பார்க்கலாம். ஒன்று சுவனத்தினுடைய வாழ்க்கை, இன்னொன்று இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மண்ணுலக வாழ்க்கை. சுவனத்து வாழ்க்கையை தான் சென்ற வாரம் பார்த்தோம். சுவனத்தில் இருக்கின்ற போது தடுக்கப்பட்ட மரத்திலிருந்து அவர்கள் சாப்பிட்டதின் விளைவாக பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியை கண்டோம். அதில் அவர்கள் பாவத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்ற ஒரு அழுத்தமான வரியை நாம் சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதற்கு மாறு செய்து ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை தூக்கி பூமிக்கு வீசிவிட்டான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடாது என்பதை சொன்னோம். ஏனென்றால் அல்லாஹ் படைக்கும் போதே சொல்லிவிட்டான், பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்கப் போறேன் என்று சொல்லிவிட்டான். அதற்கு முன்னால் அல்லாஹ் சுவனத்திலே வைத்திருந்தாலும் ஆத நபியை பூமிக்கு அனுப்பிதான் ஆக வேண்டும். ஆத நபியை பூமிக்கு அனுப்புவதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் சுவனத்திலிருந்து பூமிக்கு ஆத நபி மரியாதையுடன் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். தூக்கி அல்லாஹ் போடல, மேலிருந்து அல்லாஹு தஆலா தூக்கி வீசல. அல்லாஹ் பார்த்தோம், மலக்குமார்களை வைத்து அவர்கள் மரியாதையோடு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் மறந்து செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் மறந்து செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வே ஒன்றை மறந்து விட்டார்கள், மறந்து செய்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகும் அதற்குரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ்வுடைய நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே பெற்றுவிட்டதற்கு பிறகும் அவர்கள் பாவம் செய்துதான் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால தான் பூமிக்கு வந்தாங்கன்னு நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. அவர்கள் அதை செய்யாவிட்டாலும் அவர்கள் வரதான் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நோக்கம் பூமிக்கு அனுப்புவது தான். அல்லாஹ் எவ்வளவு அழகாக ஆத நபியை படைத்திருந்தான்.
அவர்களை எந்த உருவத்தில் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தானோ அந்த உருவத்தில் அல்லாஹ் படைத்திருந்தான். ஒரு மனிதன் அதை விட அழகாக படைக்க முடியாது. ரொம்ப அழகானவர் யாரு மனித படைப்புல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். யூசுப் நபி அவருடைய அழகின் பாதி தரப்பட்டிருக்கிறார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ரொம்ப மிக பிரம்மாண்டமான மனிதரும் யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் அளவுக்கு அடி உயரமான மனிதர்கள், சராசரியான மனிதர்கள் கிடையாது. ஆச்சரியமான மனிதர்கள் உண்டு. அதே போல ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்த நபியும் யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா இஸ்முகளும் அவர்களுக்கு தெரியும். எல்லா இஸ்முகளும் பெயர்களும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். இவ்வளவு மரியாதை கொடுத்து அல்லாஹ் வைத்திருந்தான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் ஆதம் நபி அந்த தடுக்கப்பட்ட மரத்தை சாப்பிட வேண்டிய ஒரு நிலை வந்தது. அல்லாஹ்வின் ஏற்பாடு, பூமிக்கு அனுப்புவதற்குண்டான நேரம் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான். அதை எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ்? 36வது வசனம், ஃபஅஸல்லஹும ஷைத்தான் அன்ஹா, ஷைத்தான் அவர்களை வழிதவரச் செய்து விட்டான் என்று சொல்லுகிறான். ஷைத்தான் அவர்களை சருக வைத்து விட்டான் என்று சொல்லுகிறான். அஸல்ல என்றால் சருக வைக்கிறது. நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் யார் என்றால் நபிமார்கள் தான். அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அதுக்கு அரபியில மாசூம் என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்தில் பாவம் நடக்காது. சில சருகுதல் நடக்கும், தெரியாத வண்ணமாக சில சருகுதல் நடக்கும். அதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்து கொள்வான். அது அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் சருகை செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் எந்த சுவனலோகத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தை விட்டு அவன் வெளிப்படுத்தி விட்டான். யார்? ஷைத்தான். நல்ல ஜன்னத்தில் இருந்த நம்ம வாப்பா அம்மாவை சொர்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்தியவன் ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லணும்? பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சு வந்தாங்கன்னு சொல்லணும். சொல்லலை பத்தியல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் அவர்கள் ஜன்னத்திலிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்புறம் தான் அல்லாஹு தஆலா அவன் படைச்ச விதின்னு ஒன்று இருக்குல்ல, பூமிக்கு தானே படைச்சான். ஜன்னத்தில் அப்படியா சொன்னான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி, அப்படிதான் சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் ஜன்னத்தின்னு சொல்லலை. ஜன்னத்தில் ஒரு கலீஃபாவை படைக்க போறேன்னு சொல்லலை. இன்னி ஜாயிலுன் ஃபிஸ்ஸமாயின்னு சொல்லலை. வானத்தில் ஒரு கலீஃபா உண்டாக்க போறேன்னு சொல்லலை. ஃபில் அர்தின்னு தான் சொன்னான். எப்போ? படைக்க முன்னாடியே மஷூரா. அப்படிதான். இப்போ மஷூராவே அந்த அடிப்படையில் இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கு வருவது அல்லாஹ்வின் விதி, அல்லாஹ்வினுடைய நாட்டம். அதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? குல்லா இஹ்பித்து பஅதுக்கும் லிபஅதின், நீங்கள் அனைவர்களும் கீழே இறங்குங்கள், உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அதுவுல்லக்கும், விரோதியாக இருக்கும் என்று சொன்னான். வானத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம இந்தியாவில் இறங்கினாங்க, அப்போ உள்ள இந்தியாவில். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் இறங்கினாங்க. அதே போல் அவர்களோடு இறங்குறது பாம்பு இறங்குனுச்சு, ஷைத்தான் இறங்கினான். பாம்பு ஷைத்தான் எப்பவும் மனுஷனுக்கு எதிரி தான், விரோதி தான். அதுவும் கீழே தான் இறங்குனுச்சு. இன்னைக்கும் சரி, தொழுகை இருக்கும்போது பாம்பு வந்தால் கூட தொழுகை விட்டுட்டு அடிக்கணும் இல்லையா? ஏன்னா ஷைத்தானுடைய பாம்புடைய வடிவத்தில் ஷைத்தானும் வரும். அனுமதி இருக்கு, தொழுகையை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அப்ப உங்களில் சிலருக்கு எதிரிண்டா என்ன? ஷைத்தான் இங்கே எதிரி. பாம்பு நம்மளை வழிகெடுத்த பாம்பு, நம்ம அம்மாவை வழிகெடுத்த பாம்பு எதிரி என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் இறக்கி வைக்கிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்க, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன். யாருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? பூமிக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு உங்களுக்கு தங்குமிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுவோம்? நீ போ வாப்பா, அந்த ஊருக்கு போ, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போய் தங்கிக்கலான்னு யாருக்கு சொல்லுவோம்? பிடித்த மனிதருக்கு தான் சொல்ல முடியும், நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி அனுப்புவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பூமிக்கு போங்க, அங்கே உங்களுக்கு தங்குமிடம் இருக்கிறது, மத்தாஉன் இலாஹி, குறிப்பிட்ட காலம் நல்ல சுகமாக இருக்கலான்னு சொன்னான். வந்தாங்க பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
பூமிக்கு வந்தாச்சு. பூமிக்கு வந்தாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே வராங்க? இந்தியாவில் இறங்குறாங்க. சரந்தீப் அப்போ உள்ள, இப்போ இலங்கையில் இருக்க அந்த பகுதி சரந்தீப், அந்த பகுதியில் தான் இறங்குனாங்க. அப்போ அதெல்லாம் இந்தியாவோட சேர்ந்துருச்சு. இப்போ இலங்கையில் சரந்தீப்புங்கிற பிளேஸில் தான் இறங்குறாங்க. இன்னைக்கு ஆதம் பாலம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 10 அடி அகலம் உள்ளவர்கள், 70 முழம், அதாவது 90 அடி உயரம் உள்ளவர்கள். அவர்களுடைய கால் பாதம் மட்டும் 10 ஜான் இருக்குமா. அவ்வளோ பிரம்மாண்டத்தில் அல்லாஹ் கண்ணியத்தோடு அவர்களை இந்த பூமியில் இறக்கி வச்சான். மலக்குமார்களுடைய பாதுகாப்போடு இந்த பூமியில் அல்லாஹ் அவர்களை இறக்கி வச்சான். இறக்கி வச்சதுக்கு பிறகு வானத்தை பார்க்க மாட்டாங்களாம். அல்லாஹ் அங்கேயே ஜன்னத்திலே அவர்களை மன்னிச்சுட்டான். ஆனாலும் வானத்தை மேலே அண்ணாது பார்க்க வெட்கப்பட்டார்களாம். எப்படி இவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டமே என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தாங்க. அதுதான் அதிகமாக அழுத மனிதர்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களாம் ரொம்ப அழுதவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ அழுதாங்க. அல்லாஹ் தஆலா அப்போ தான் சொன்னான், அப்போ நீங்கள் புறப்படுங்க, ஹஜ்ஜுக்கு போக அப்படின்னு சொன்னான். நல்ல விளங்கணும். காபா எங்கே உருவாக்கப்படுகிறது பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காபா உருவாக்கப்படும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அவர்கள் கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபா அமைக்கப்பட்ட அந்த நிழல் படம் அங்கேயே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகன்னு சொல்லிட்டான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரந்தீப்லேருந்து அரபு நாட்டுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்காக. போற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அவர்களுடைய அழுகையின் வெளிப்பாடு. போய் அங்கே ஹஜ்ஜை முடித்து விட்டு அவர்கள் அரஃபாவிலிருந்து ஜித்தாவுக்கு திரும்புகின்ற போது, ஜித்தாவிலிருந்து அவர்களுடைய மனைவி அரஃபாவை நோக்கி அவர்களை தேடி வர இருவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் அந்த பிளேஸுக்கு அரஃபான்னு பேர். சந்தித்து கொண்டு அறிமுகமான இடத்துக்கு அரபியில் அறிமுகத்துக்கு அரஃபா, ஒருத்தர் அறிமுகமாகிறதுக்கு அரஃபாம்பா. இருவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த உலகத்தின் முதலாக சேர்ந்த இடம் அரஃபா. அந்த இடத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க முதலாக மனைவியோடு சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கணவன் மனைவி சேர்ந்தா என்ன நடக்குமோ அது நடந்தது. அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் சந்ததிகள் உருவானார்கள். அவர்களுடைய பூமி, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பமானுச்சு என்று குர்ஆனும் ஹதீஸுகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை 37வது வசனமாக சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி. ஆதம் தன் ரப்பிடத்திலிருந்து கலிமாத்தின் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தௌபாவை ஏற்பவன் அருளாளன் என்று சொல்லுகிறான். என்ன வார்த்தை அது? நம்மெல்லாம் துவா செய்கிறோமா இல்லையா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இந்த துவாவை அங்கேயே ஓதிட்டாங்க, பாவ மன்னிப்பு வாங்கிட்டாங்க. இந்த துன்யாவில் வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. துன்யாவில் வந்து எவ்வளோ ஒரு பழைய வரலாறு பாருங்க. இதை விட ஒரு பழைய வரலாறு இருக்குமா? உலகத்தை முதல் மனிதருங்க, இதை விட ஒரு பழைய வரலாறு கிடையாது. இந்த பழைய வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு துவா இன்னைக்கு வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் எவ்வளோ கபூல் செஞ்சிருக்கு பாருங்க. ஏண்டா இந்த துவாவை சொல்லி கொடுத்ததும் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? இப்ப அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே நீங்கள் இருவர்களும் சேர்ந்து துவா செய்யுங்கள் என்று சொல்லி கொடுத்தான். அதனால கணவன் மனைவி சேர்ந்து துவா செஞ்சாங்க. முதல் துவாவை எப்படின்னா தனித்தனியாலாம் துவா செய்யலை. இந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லைல்ல. நம்ம ஒய்ஃபோட நம்ம என்னைக்காவது துவா செஞ்சுக்கிறோமா? சேர்ந்து உட்காந்து அவங்க வீட்டில் தொழுவாங்க, நம்ம இங்கே தொழுவோம், அதோட முடிஞ்சிருச்சு. நான் ஃபீலை கூட சேர்ந்து தொழுகிற பழக்கமே இல்லை வீட்டில். ஆனால் சேர்ந்து தொழுகணும். 2 பேர் சேர்ந்து துவாவாச்சு செய்யணும். 2 பேர் சேர்ந்து தான் துவா செஞ்சான். காலா 2 பேர் சேர்ந்து கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா வலம்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறல்ல, நீ தான் உன் பேச்சை கேட்டு தான் நான் சாப்பிட்டுட்டேன், இல்லை நான் சொன்னா நீங்க ஏன் சாப்பிடணும் சண்டை போடல.
ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்னார்கள், வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ரப்பே, நாங்கள் அக்கிரமம் செய்து விட்டோம் ரப்பே என்று கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து துஆ செய்தார்கள். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்னை மன்னிக்காவிட்டால், எங்களை வதரஹம்னா அருள் செய்யாவிட்டால், லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அவர்கள் மீது அருள் செய்து விட்டான் என்று சொல்லுகிறான். 38வது வசனம் அது சொல்லுகிறது, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, எல்லோரும் கீழே இறங்குங்கள், ஜன்னத்திலிருந்து கீழே இறங்குங்கன்றான். சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், சொர்க்கத்தில் சாப்பிட்டதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், சொர்க்கத்தில் தூங்குனதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். தூங்குனது வேற யாரும் சொர்க்கத்தில் தூங்கலை, சொர்க்கத்தில் தூங்குனதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த வேலையெல்லாம் சொர்க்கத்தில் செஞ்சாங்க. சொர்க்கத்தில் மனைவியோடு சுற்றி வந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். வேற யாரும் மனைவியோடு சொர்க்கத்தை சுற்றி வரல. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் சூன வாழ்க்கையை பெற்ற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட சுகுணத்திலிருந்து இங்க வர்றது அல்லாஹ்வுடைய விதியாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, இங்கிருந்து நீங்கள் கீழே இறங்குங்கள் என்று சொன்னான். ஷைத்தானை சொல்லும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரஜீம் தூக்கி வீசப்பட்டவன், அவன் இறக்கப்பட்டவன் அல்ல, தூக்கி வீசப்பட்டவன். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற போது இஹ்பித்து, நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்களை கொண்டு அவர்கள் இறக்கி வைக்கப்பட்டார்கள். இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், அல்லாஹ் சொன்னான், என்கிட்ட நேரான நேர்வழிகள் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஃபமன் தபிஅ ஹுதாய, எவர் பின்பற்றுகிறாரோ என் நேர்வழியை, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். மனுஷன் முதல் மனிதரை இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, என்னுடைய நேர்வழி இருக்குது, இந்த நேர்வழிக்குள்ள யார் வராரோ அவருக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்றான். இவ்வளோ பெரிய வார்த்தை பற்றியெல்லாம். ஹிதாயத்தை பெற்றவருக்கு எதை பற்றியும் கவலை வராதா, எதை பற்றியும் பயம் வராதா. ஒரு வரலாற்று செய்தி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஹுசைன், இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி. இம்ரான் இப்னு ஹுசைன் ரசூல்லாவுடைய நெருக்கத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூல்லா வஃபாத் ஆகிறது கொஞ்ச காலம் முன்னாடி, ஒரு ஹிஜ்ரி 7 கிட்ட தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஒரு 3 வருஷ காலம் தான் ரசூல்லா கூட இருந்தாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் பெரிய சஹாபிங்க. அதாவது எந்த அளவுக்கு பெரிய சஹாபின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க, சஹாபாக்கெல்லாம் ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, நாயகமே உங்கள் கூட இருக்கும்போது எங்கள் மனசெல்லாம் இலகுது, மனசெல்லாம் இலகி எங்களுக்கு அப்படியே ஆகிரத்தினுடைய நினைவு வருது. இந்த துன்யாவுடைய நினைவெல்லாம் மறந்து போயிருது, ஆகிரத்தினுடைய நினைவாக இருக்குது, அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனோடனே எங்களுக்கு அதை விட்டு தூரமான மாதிரி ஆகிரத்தினுடைய சிந்தனையெல்லாம் மறந்துடுது என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய சுருக்கமான வார்த்தையை சொல்கிறேன். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இதை கேட்டுட்டு அப்படியா வாப்பா அப்படின்னு கேட்டுட்டு, இப்படி வர்றது 2 கட்டம் வருதுல்ல, நம்ம பள்ளியாசில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், வீட்டுக்கு போனால் இன்னொரு மாதிரி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லவ் ததூமூன அலா ஹாலிக்கும் இந்தி, என்கிட்ட எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் சாஃபஹத்துக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களை முசாஃபஹா செய்வார்கள். இங்கே உள்ள நினப்பு மாதிரியே வீட்டில் ஒருத்தருக்கு நினப்பு இருந்தால் அவருக்கு கிடைக்கிற பரிசு என்ன? மலக்குமார்களே வந்து முசாஃபா செய்வாங்களாம். அப்படி இருக்கிறது இல்லை. பள்ளியில் இருக்கிற மாதிரி பள்ளியாசலை விட்டு வாசலில் போனாவே அந்த நினைப்பு வராது. அப்படி இருந்துட்டா ஒருத்தர் மலக்குமார்களே முசாஃபா செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒலவு சாத்தன் சாத்தன், அது ஒரு நேரம் இது ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். இதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். இங்கே என்னண்டா, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, ஏன் ஒரே மாதிரி இருக்க முடியாது? பள்ளியில் இருக்கிற மாதிரி நம்ம வெளியவும் இருப்போமே, பள்ளியில் இருக்கிற மாதிரி வீட்டிலையும் இருக்கலாமே, பள்ளியில் இருக்கிற மாதிரி நம்ம வியாபாரத்திலும் இருப்போமே, அப்படி யோசிக்கிறார்கள். வித்தியாசமாக யோசித்தார்கள்.
அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? ரசூல்லா சொன்னது மாதிரி மலக்குமார்கள் வந்து அவர்கள்ட்ட முசாஃபா செய்வாங்க. மலக்குமார்கள் அன்றாடம் வந்து அவர்களிடத்தில் முசாஃபா செய்து கொண்டு போவார்களாம். எவ்வளவு பாக்கியத்துக்குரியவர்கள் பாருங்க. அவங்க ஒரு தடவை இஸ்லாத்துக்கு வந்த புதுசில் வாப்பா விட முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வாப்பா ஹுசைன், ஹுசைன்டா சுவாது, ஹுசைன் ரலியல்லாஹ் சீனு. ஹசன் ஹுசைன் சொல்கிறோமே, அந்த ஹுசைன் ரலியல்லாஹுக்கு சீன் எழுதணும், இந்த ஹுசைனுக்கு சுவாது எழுதணும். இம்ரான் இப்னு ஹுசைன் அவங்க வாப்பா பின்னாடி தான் முஸ்லீம் ஆனாங்க. இவங்க முன்னாடி, மகனார் முன்னாடியே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க வாப்பாவும் பெரிய மனிதர் ஹுசைனும். மக்கத்து காபிர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம், இந்த முகம்மது நம்முடைய கடவுளை எல்லாம் பேசுகிறார், திட்டுகிறார், என்னன்னு கொஞ்சம் கேளேன்னு சொன்னாங்களாம். யார்கிட்ட? ஹுசைன்கிட்ட. அவங்க மகனார் இஸ்லாம் ஆயிட்டாங்க, இவர் முஸ்லீம் ஆகல. ரசூலுல்லாவை பார்க்கலான்னு கூட்டத்தோடு வர்றாரு, இதை பத்தி கேட்கலான்னு சொல்லி. வந்தவங்க எல்லாரும் வாசல்ல நிற்க, அவர் மட்டும் உள்ள வர முயற்சிக்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்ஸிஉ லிஷைഖ், இதோ ஒரு பெரியவர் வருகிறார், வழிவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய மனிதர் வருகிறார், கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே உள்ள வருகிறார்கள். மகனார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. திரும்பி கூட பார்க்கல, அண்ணாந்து பார்க்கல, வாப்பா பக்கம் திரும்பல. வந்தவர் நேரா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, முஹம்மது அவர்களே, நீங்க எங்க கடவுளை எல்லாம் பேசுறீங்க, திட்டுறீங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை கடவுள் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எத்தனை கடவுள்? அவர் சொன்னார், சபஅத்துன் ஃபில் அர்தி வாஹிதுன் ஃபிஸ் ஸமா, 7 கடவுள் பூமியில் இருக்குது, ஒரு கடவுள் வானத்தில் இருக்கு அப்படின்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்தால் யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு? வானத்தில் இருக்கிற கடவுளை தான் கூப்பிடுவோம் அப்படின்னு. சரி, ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டீங்கன்னா யாரை கூப்பிடுவீங்க? வானத்தில் உள்ள கடவுளை தான் கூப்பிடுவோம். தொட்டதுக்கும் வானத்தில் உள்ள கடவுள், வானத்தில் உள்ள கடவுளே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு பதில் அளிக்கிறவன் அவன் மட்டும்தானே, அவன் மட்டும்தானே உங்களுக்கு பதில் சொல்றான், வேற யாரும் பதில் சொல்றது இல்லைல்ல. அவனுக்கு நன்றி உள்ளவராக நீங்க இருக்கணுமா இல்லையா? ஏன் அப்படி இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க. ரசூல்லா அந்த தாவா கொடுக்குற நேர்த்தியை பாருங்க. ஒரு ஆளை போய் கட்டாயப்படுத்துறது இல்லை, அவன் கொடுக்குற அந்த முறை அவர் அருமையா இருக்கும். ஏன் அவனுக்கு நீங்க நன்றி உள்ளவரா இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு, சரி அவனை நீங்க வணங்கினா மற்ற கடவுள்லாம் உங்களை கோவிச்சுக்கிறோமான்னு கேட்டாங்க. அவனை மட்டும் நீங்க வணங்கினா உங்களுடைய மற்ற கடவுள்லாம் கோவிச்சுக்கிறோமா அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவருக்கு பேச பேச முஹம்மது ரசூலுல்லாஹ் பேச பேச அப்படியே மனசு மாறுது, இதயமெல்லாம் அப்படி இலகுது. ஒரு கட்டத்தில் ஒரு மகள் ஆயிட்டாக அது இது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லிம் யா ஹுசைன் அஸ்லிம் தஸ்லீம், முஸ்லீம் ஆகுங்க, உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்குன்னு சொன்னாங்க. பட்டுன்னு இதயம் அவருக்கு திறக்குது. பாதி முஸ்லீம் ஆகிற நிலைக்கு வந்துட்டாரு, பாதி இது முஸ்லீம் ஆகிற மாதிரி வந்துட்டாரு. இப்போ இவர் சொல்றாரு, நாயகமே இன்னலி கௌமன் வாஷீரா, எனக்குன்னு சில கூட்டம் இருக்குது, சொந்த பந்தம் குலகோத்திரம்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட போய் மாதா அக்கூலு நான் என்னத்தை சொல்றது? அவங்க கேட்பாங்கல்ல என்னத்தை சொல்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி துவா செய்யி, அல்லாஹும்ம அஷ்ஹது, அல்லாஹ்ட்ட நீ கேளு, அல்லாஹ் நேரான பாதையை எனக்கு காட்டிக்கூடு, எனக்கு பயனுள்ள அறிவை விளக்கக்கூடு அப்படின்னு கேளு, துவா செய்யுது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலேயே இருந்து அவர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலேயே இருந்து அந்த துவாவை கேட்கிறாரு. உடனே மனம் மாறி அங்கேயே முஸ்லீம் ஆகிறார். என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வாத செய்யணும்னு வந்த ஜாம்புவான்கள் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசிவிட்டால் முஸ்லீம் ஆயிடுவார், முஸ்லீம் ஆயிடுவார். அது மாதிரிதான் ஹுசைன் அவர்கள் இந்த துவாவை சொன்னதுக்கு பிறகு உடனே முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆனதற்கு பிறகு எழுந்து வெளியே போகின்ற போது அவங்களுடைய மகனார் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி போய் ஃபகாம இலேஹி, அவரை நோக்கி எழுந்து சென்று ஃபகப்பல ரஸஹு வ யதை
ஹதீஸ்ல வருது. அவருடைய தலையை, கையை, காலை எல்லாத்தையும் முத்தம் போடுறாரு. எல்லாத்தையும் முத்தம் போடுறாங்க இம்ரான் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ரசூல்லா பார்த்து பக்கா அழுதுட்டாங்க. ரசூலுல்லா அழுகிறாங்க. ஒரு மகனால் பிள்ளையை வாப்பாவை நோக்கி ஓடி போய் ஃபுல்லாக அணைச்சி முத்தம் போடுறத காட்சியை பார்த்தோன்னு ரசூல்லா அழுதுட்டாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ஏன் ரசூலுல்லா நெகிழ்ந்து அழுகிறாங்க, என்ன காரணமாக இருக்குமோன்னு. சஹாபாக்களின் ஓட்டத்தை புரிந்த முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பகைத்து மின் சனி இம்ரான், இம்ரானுடைய செயல் என்னை அழ வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. இம்ரான் இப்படி நடந்து கொண்டது என்னை அழ வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. எப்படி நடந்து கொண்டார்? அதுக்கு முன்னாடி அவருடைய வாப்பா ஹுசைன் தகல அலை என்கிட்ட வந்தார். ஒவ்வொரு காஃபிரான நிலையில் உள்ள வருகின்ற போது ஃபலம் யல்தஃபித் இலைஹி வ இலா நாஹியதி, அவர் பக்கம் அவர் திரும்பியே பார்க்கல, அவர் திசையில கூட பார்க்கல. ஆனா அவர் முஸ்லிமானோன உடனே ஓடி சென்று ஒரு தகப்பனாருக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார் இம்ரான். என்ன இந்த உலகத்துக்கு சொல்லித் தருகிறார் என்றால், முஸ்லிமாகவில்லை என்றால் தன்னுடைய வாப்பாவை விட, உம்மாவை விட, தன் உறவை விட எனக்கு இந்த தீன் தான் முக்கியம், அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்து தான் முக்கியம். ஒருவர் ஹிதாயத்துக்கு வந்துவிட்டால் அவருக்குரிய மரியாதை அனைத்தையும் கொடுப்பேன் என்பதை இம்ரான் நடத்தின இந்த நிகழ்வு என்னை அழ வைத்து விட்டது என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய மரியாதைக்குரியவராக ஆகிறார் பாருங்க. இதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைனுடைய பாப்பா ஹுசைன் வெளியே போனோன்னே வழக்கம் போல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, மதம் மாறிவிட்டார் இம்ரான் ஹுசைன், மதம் மாறிவிட்டார் என்று சொல்வதை போல இவர் மதம் மாறிவிட்டார் என்ற ஊரெல்லாம் பரப்பினார்கள். அதை பற்றி சஹாபாக்கள் கவலைப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு பிறந்தவர் தான் இம்ரான் ரலியல்லாஹு தஆலா. மிகப்பெரிய இறைநேசத்துக்குரியவராக, ரசூலுடைய நெருக்கத்துக்குரியவராக மாறினார். எந்த அளவுக்குண்டா அவங்க 30 வருஷம் படுக்கையில் கிடந்தாங்க. படுக்கைண்டா முடியாதவங்களா இருந்தாங்க. முடியாதவங்க பத்துனுள்ள, அதாவது அவங்க வயிற்று பிரச்சனை இருந்துச்சு, வயிற்று போக்கு. 30 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 வருஷம். முந்து சலாசீன சலாம், 30 வருஷமா வயிற்று போக்கு. எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்களாம், வைத்தியம் எடுத்துக்கிறேங்க சரியாகும்னு சொல்லி. வைத்தியம் எடுத்துக்கிறேன், வைத்தியமே எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு வைத்தியம் இருக்குது, சூடு போடுற வைத்தியம். ரசூல்லா ஹிஜாமா செஞ்சுருக்கிறாங்க, ரத்தம் குத்தி எடுப்பாங்க, அது ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க. பழைய காலத்து வைத்தியத்தில் அது ஒன்று. ஆனால் ரசூல்லா அதை அங்கீகரித்தாங்க. தேன் சாப்பிட்றது பழைய காலத்து வைத்தியம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சுத்தமான தேனாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷிஃபான்னு சொன்னாங்க. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஆனால் சுத்தமாக இருந்தால் ஷிஃபா இருக்குது. ஆனால் இந்த கை இருக்குது பாருங்க, சூடு போடுறது, அதை பொறுத்தவரையும், கையை பொறுத்த வரைக்கும் சூடு போடுறது கையின்னு சொல்லுவாங்க. அது நெருப்பு வச்சு சூடு போடுவாங்க, எங்கே வலிக்குதோ அங்கே. அதை ரசூலுல்லாஹ் சொல்ல வரும்போது இதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். ஆனால் சில சஹாபாக்கள் செய்திருக்கிறாங்க. அஸ்ஸாத் இப்னு ஸராரா முதலாக ஜும்மா தொழுகை நடத்தினாரே, முதலாக ஜும்மா தொழுகை நடத்தின அஸ்ஸாத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவங்க முடியாதப்ப போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பெரும் அரசர், பெரும் தலைவராக மதீனாவில் திகழ்ந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க முடியாத நேரத்திலே அதை செஞ்சாங்க. இப்படி இருக்கிறனால இமாம்கள் சொல்லுவாங்க மக்ரூஹ்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களோ நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு 30 வருஷம் அந்த வயிற்று போக்கிலே கிடந்தாங்க, வலி தாங்க முடியாமல். ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடல் தாக்கத்தும் குறையுது இல்லை, வயிற்று போக்காக இருந்தால் என்ன ஆகும்? எங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை போனாவே வில்லங்கம் ஆகிடுங்க, ஆள் இதாகிடுவார். அப்போ என்ன ஆகுறது? அப்போ ஒரு தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, சரி போட்டுக்கிறலாம் அப்படின்ட்டாங்க. சரி போட்டுக்கிடுவோம் அப்படி. அப்போ சூடு போட்டாங்க. அப்போ அவங்களுடைய நண்பர் முத்ரிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவங்கள்ட்ட சொல்லுவாங்க,
நான் ஆதரவு வைத்தது வந்து கொண்டு நின்று விட்டது, சும்மா ரஜ திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. என்னை மலக்குமார்கள் சந்தித்து கொண்டே இருந்த அந்த நிகழ்வு நின்று போச்சு. அந்த சூடு போட்டதுனால நின்று போச்சு. சும்மா ரஜ கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப மலக்குமார்கள் என்னை பார்க்க வர ஆரம்பித்தார்கள் என்ற இந்த செய்தியை இம்ரான் அலியல்லாஹ் முத்தலிஃப் அலியல்லாஹ் சொல்லிட்டு, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் மூத்தாகிறவரை இந்த செய்தியை யார்ட்டையும் சொல்லாது. நம்மெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் எல்லார்ட்டையும் போய் விளம்பரம் பண்ணுவோம்லாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. யார்ட்டையும் சொல்லாதீங்க, என் மூத்து வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, மூத்துக்கு பிறகு கூட சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள்ட்ட மலக்குமார்கள் வந்து போன செய்தி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் தெரிந்தது. அப்போ அந்த சூடு போட்டால் மலக்குமார்கள் வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. பொதுவாகவே நெருப்பு வைக்கிற எந்த இதையும் அல்லாஹ்வோ ரசூலோ விரும்ப மாட்டாங்க. நெருப்பு வச்சு என்ன செஞ்சாலும் சரி, ஒரு எறும்பை கூட நெருப்பு வச்சு எரிக்கலாமா? கூடாது. அது விருப்பமில்லாத ஒன்று. அதை வெளிப்படுத்துவதற்காக இதை செய்தார்கள். பின்னால் மலக்குமார்கள் அப்படிப்பட்ட உயர்வெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? இவ்வளோ பெரிய முடியாமையிலும் கூட தைரியம் எப்படி கிடைச்சிச்சு? இம்ரான் அலியல்லாஹ்வுக்கு கவலை இல்லாத வாழ்க்கை எப்படி கிடைச்சிச்சு? கவலையே படாத வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துக்குள் வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பின்பற்றி விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், எந்த ஒரு நிலையை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஒரு மனுஷனை அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை அப்படியே மாற்றிருங்க, ஆளையே மாற்றிடும் டோட்டலாக. எதுக்குண்டா ரசூலுல்லாஹ்வுடைய பிந்திய காலத்தில் உள்ள சுகபத்தில் உள்ளவரையே இப்படி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட ஒரு 3 வருஷ தொடர்பு தான். இன்னும் ஒரு செய்தி சொல்லுவேன், ரசூலுல்லாஹ்வுடைய 1 வருஷ தொடர்புல ஒரு சஹாபி வந்தாங்க. 1 வருஷம் தான் தொடர்பு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ல் வஃபாத் ஆகிறாண்டா, 9ல் தான் இஸ்லாம் ஆகிறாங்க. 9ல். அவங்க பேரு தமீமுத்தாரி, ஒரு கிறிஸ்தவர் ஃபாதர், கிறிஸ்தவ ஃபாதராக இருந்தவர். ரசூலுடைய கடைசி பகுதியில் தான் முஸ்லீம் ஆகிறாங்க. ஆனால் பின்னாடி பெரிய சீரவி ஆயிட்டாங்க. எப்படின்னா இவங்களுடைய ஆரம்ப காலத்தை பாருங்க, எப்படி ஹிதாயத் அவர்களை மாற்றுது பாருங்க. ஆரம்பத்தில் இவங்க வியாபாரத்துக்கு போனாங்க. இவங்க கூட இவங்க நண்பர் அதி என்பவர் சேர்ந்து வியாபாரத்துக்கு போனாங்க. போயிட்டு ஷாமுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு குறைஷ் குலத்தை சார்ந்த ஒருத்தர் நிறைய பொருளோடு வந்துக்கிட்டு இருந்தாராம். ஆளுக்கு முடியாமல் போச்சு, அவருக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. சில பேருக்கு தெரியுங்களே, இனி நம்ம மூத்தாகிடுவோம், இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரிலாம் தெரியும். உடனே இந்த 2 பேரையும் கூப்பிட்டாராம், தமீமுத்தாரை. அப்போ முஸ்லீம் ஆகலை, அதி அவங்க கிறிஸ்தவர்கள் 2 பேரும். அப்போ கிறிஸ்தவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாராம், அந்த ஹாஷிம் கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர், இந்த பாருங்க, இனி எனக்கு பயணம் செய்ய முடியாது, என் நிலை சரியில்லை, நான் மூத்தா போயிடும், கொஞ்சம் நேரத்தில் ஒரு மால்லாம் இருக்குது, என் பொருள் திங்ஸ் எல்லாம் இந்த வாகனத்தில் இருக்குது, என் குடும்பத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. குறிப்பாக ஒரு வெள்ளி பாத்திரம் ஒன்று இருக்குது, இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. அது அரசர்கள் பயன்படுத்துகிற பாத்திரமா, பாரம்பரியமாக வச்சு பாதுகாத்துருக்கிறாங்க. அந்த பாத்திரம் வெள்ளியிலான பாத்திரம், அதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு வீட்டில் ஒப்படைச்சிருங்க சொல்லி கொஞ்ச நேரம் வந்து அடுத்த நாள் ஒஃபாத் ஆகிட்டார். சொன்னது மாதிரி ஒஃபாத் ஆகிட்டார் பயணத்தில். அதுக்கப்புறம் அவருடைய பொருளை எல்லாத்தையும் தூக்கிட்டு மக்காவுக்கு வர்றாங்க. தமீமுத்தாரும் இவர் அதியும். அப்போ முஸ்லீம் ஆகலை. என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருள் என்ன கொண்டு போய் கொடுத்துருவோம், இந்த வெள்ளி பாத்திரம் நல்லா இருக்கு, ஏன்னா அரசர்கள் பயன்படுத்துறது எப்படி இருக்கும், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இதை விற்று 2 பேரும் பாதி பாதி பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி போய் விற்றுட்டாங்க. ஆளுக்கு 500 அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. 500 திரவம். மற்ற பொருளை மட்டும் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த காலத்துலலாம் மூத்தாயிட்டா செய்திலாம் வந்து யாராவது வந்து சொன்னாதான், இப்படிலாம் செய்திலாம் கிடைக்காது. மூத்தாயிட்டா யாராவது வந்து எப்போவாச்சும் சொல்லுவாங்க, அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், அப்படி தான் செய்தி. அந்த மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரர் மூத்தாயிட்டாங்க, அவங்க கொடுத்த பொருள் தான் இது, வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க தேம்பி அழுதாங்க. வீட்டுக்காரவங்க இல்லைங்க. அப்போ தேம்பி அழுதாங்க. பிள்ளைங்களாம் அழுகிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. அப்புறம் தாங்க பொருள்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அவங்க அழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பொருளை திறந்து பார்த்தா மெயினாக அதை தான் பார்த்தாங்க, இந்த வெள்ளி பாத்திரத்தை. ஏன்னா அவர் எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கிடுவார், அவர் போகும்போதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவார். அவருக்கு அப்படி ஒரு ஆசை. அதை பார்த்தா காணலை.
2 பேரையும் திரும்ப போய் கூப்பிட்டாங்க. என் வீட்டுக்காரனுடைய இந்த வெள்ளி பாத்திரத்தை காணலை. எங்களுக்கு தெரியாதுன்ட்டார். எங்களுக்கு தெரியாதுன்ட்டார். அப்புறம் விட்டுட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னோன்னு விட்டுட்டாங்க. வேறு என்ன செய்ய முடியும்? தெரியாதுன்னு சொன்னான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இந்த தமீமுத்தாரி ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு 1 வருஷம் முன்னாடி தான் முஸ்லீம் ஆகிறாங்க. ஒரு கிறிஸ்தவ ஃபாதர். அவங்க 1 வருஷம் முன்னாடி ஹிஜ்ரி 9 முஸ்லீம் ஆகிறாங்க. முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு முகமது ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க. நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி பயணத்தில் போனப்ப ஒருவர் ஹாஷிம் குலத்தை சார்ந்த ஒருவர் மரணிக்க போது ஒரு நிலை வந்துச்சு. எங்கள்கிட்ட பொருளெல்லாம் ஒப்படைச்சாரு. இப்படி வெள்ளி பாத்திரத்தை விற்று ஆளுக்கு 500 எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த 500 கொண்டை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைத்தார். யாரு? தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா. மூத்து எப்ப இஸ்லாத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகப்படுத்தி இஸ்லாத்துக்கு பின்னாடி கொடுக்குறாங்க. என்னண்டா, ஹிதாயத்துக்கு உண்மையாவே வந்துட்டா மனசு பாவத்தை செய்ய கூடாது. உண்மையான பாவம் செய்யறன்னு சொன்னா சரியான ஹிதாயத்து இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் காப்பாற்றும். உண்மையான ஹிதாயத்து ஈமான் இருந்தா பாவம் செய்ய கூடாது. சஹாபாக்களை முன்னாடி செஞ்ச பாவத்தை கூட மறக்காம அதை நினைவுபடுத்தி அதுக்கு தௌபா கை வச்சிருக்கு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட சிந்தனை. பெரிய சஹாபிங்க. அவங்க முதல்ல பள்ளிவாசலுக்கு லைட்டு போட்டு விட்டது இவங்க தான். தமீமுத்தாரி ரலியல்லாஹு. விளக்கே இல்லாமல் இருந்தப்ப ஜெய்துன் எண்ணெயை வச்சு லாந்து லைட், அந்த லைட்டை தொங்க போட்டது தமீமுத்தாரி ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்வுக்கு மிம்பர். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் மத்தியில் உள்ள இடம் ஜன்னத் ரௌலத்து மின் ரியாலில் ஜன்னான்னு சொன்னாங்களா இல்லையா? சொர்க்க பூஞ்சோலையில் ஒன்று. அந்த மிம்பரி என்னுடைய மிம்பர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது எந்த மிம்பரை தான்? தமீமுத்தாரில் செஞ்சு கொடுத்தாங்க பாருங்க, அந்த மிம்பர் தான். அவங்க தான் அந்த மிம்பர் சொல்லி பள்ளிவாசல் உழுந்து செஞ்சாங்க. 1 வருஷம் தான் முஸ்லீம். இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்க்கை 1 வருஷம் தான். ரசூலோடு வாழ்க்கை 1 வருஷம் தான். அத்தனை வேலை செஞ்சாங்க. இவங்களுக்கு ஒரு இன்னொரு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் இவங்க ஈமான் எவ்வளோ பெரிய இது. தஜ்ஜாலை பார்த்தது இவங்க தான். தஜ்ஜாலை யாரும் பார்க்கலங்க. தஜ்ஜாலை சஹாபாக்கள்ல பார்த்தது இவங்க தான். தஜ்ஜாலுடைய ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் தான் விரிவான ஹதீஸில் வருது. தஜ்ஜால் பிறக்க போகிறதில்லை, அவன் இருக்கிறான், மறைக்கப்பட்டிருக்கிறான், அனுப்பப்படுவான். ஆனால் அந்த தஜ்ஜாலை பார்த்த சஹாபி யாருன்னா தமீமுத்தாரி தான். ரசூலுல்லாஹ் மெம்பர்லேயே வச்சு சொன்னாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்று திரட்டினாங்க. எல்லாரும் திரட்டி தமீமுத்தாரி ஏதோ சொல்லுகிறார், கேளுங்கண்டா. இந்த தஜ்ஜாலை பார்த்துட்டு வந்த செய்தியை தமீமுத்தாரி சொன்னதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். 7 நாள் காபாவில் நின்றுக்கிட்டு ஒரு குரானை முடிச்சிருவாங்களாம். ஆடாமல் அசையாமல் நின்று அப்படி ஒரு குரானை முடிச்சிருவாங்களாம். 7 நாள் நைட்டில் டெய்லி இப்படி தான் வேலை. மக்காவாசிகளையும் அதில் வச்சாங்க. இவ்வளோ பெரிய வேலை. ஒரு கிறிஸ்தவ ஃபாதருங்க ஹாஃபிதுல் குரானாக மாறினார். நம்மளாம் சின்ன வயசில் தான் ஹாஃபித் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்படிலாம் இல்லை. எல்லாம் பெரிய வயசில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 40 வயசு 50 வயசு இப்படி இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட ஹாஃபிதுல் குரானாக மாறினாங்க. குரான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம் பண்ணி முழு குரானையும் 7 நாளில் தொழுகையில் முடிப்பாங்களாம் நின்று காபாவில். எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க பாருங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமனித்தபஅ ஹுதாய, நம்மளுடைய நேர்வழியை எவர் பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். நைட் நேரத்தில் பொது வெளியில் தனியாக நின்று ஆடாமல் அசையாமல் ஓதுறாங்கடா, எவ்வளோ பெரிய தில்லு பாரு, எவ்வளோ பெரிய தில்லு இருக்கும். அல்லாஹ் மேலே நம்பிக்கை உள்ளவர் மட்டும் தான் அப்படி செய்ய முடியும். நம்ம தனியாக வந்து இங்கே நைட்டு தொழுவோமா? ரமலான்டா தொழுகிறோம். மற்ற நேரத்தில் வர சொல்லலாம், தனியிலையா சின்ன இருந்தால் என்ன செய்கிறது, நைட்டு நேரத்தில் எப்படி போகிறது, இப்படியே நம்ம பயப்படுவோம். நம்ம வீட்டிலே எதிர்த்து தொழுவது இல்லை நைட் நேரத்தில். ஏதோ ஒரு ஹவுஃப், பயம். ஆனால் சஹாபாக்கள் அவ்வளோ தைரியத்தோடு அவர்கள் வணங்கினார்கள். அதுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் இருக்காதுன்னு சொல்றான். ஹிதாயத்து, என்னுடைய ஹிதாயத்தை பின்பற்றக்கூடியவருக்கு பயம் இல்லை. வலாஹும் யஹ்ஸனூன்,
அவர்கள் கவலையும் கொள்ள மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள் என்று. அதே மாதிரி அடுத்த வசனத்தை சொல்லுகிறான் அல்லாஹ் 38, வல்லதீன கஃபரு காஃபிராகி வகஸபு பிஆயாத்தினா, நம்மளுடைய வசனங்களை பொய்ப்படுத்தினார்கள் அவர்கள் உலாயிக அஸ்ஹாபுன்னார், நரகத்துக்குரியவர்கள், ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்று சொல்லுவார். நரகத்தில் தான் எப்பவும் இருப்பாங்க, அதிலிருந்து வெளியே வர முடியாது. நரகத்திலிருந்து நரகத்தினுடைய செய்தி பற்றியில்ல, நரகவாசிகள் நரகத்துக்குள்ளே தூக்கி போட்டோடையே அவங்களுக்கு நரக வேதனையோடு சேர்ந்து பசி வந்துடுமா, பசி பயங்கரமாக வரும். சாப்பாடு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்பாங்களாம், ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னோன்னே அல்லாஹ் வரிங்கிற அந்த முட்செடியை கொடுப்பான். ஒரு கெட்ட வாடை, துர்வாடை செடி, முள் செடி, அதை கொடுக்கப்படும். அதை எடுத்து நரக வச்சு சாப்பிடுவாங்களாம். எப்படி பாருங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அதுக்கு பேர் வரி. அடுத்து உஸ்ஸா, உஸ்ஸா அதான் உஸ்ஸத்தின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது உள்ளே இறங்கானா அடுத்து அல்லாஹ் கொடுப்பானா, அதை எடுத்து நரகவாசியை கொட்டிக்கிடுவாங்களாம். வேதனையிலும் பசிக்கும், அதை எடுத்து வாயில் கொட்டிக்கிடுவாங்க. இங்கேயும் இறங்காது, மேலேயும் வராது. அடைச்சா என்ன ஆகுங்க, அல்லாஹ் காப்பாற்றுன்னு சாப்பிட்றத அடைச்சிக்கிட்டா என்ன ஆகும், கம்முண்டே இருக்கு. அடைச்சா என்ன ஆகும், ஒன்றுமே மூச்சு வாங்கி ஒரு மால் ஆகிடும். அப்படியே அடைச்சிக்கிட்டு உடனே தண்ணி தண்ணின்னு கத்துவாங்களாம். தண்ணி வேணும் தண்ணி வேணும், நரகவாசி காஃபிர்கள் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொன்னோடனே ஹமீமை கொடுப்பான் அல்லாஹ். ஹமீம் என்றா நல்ல காய்ச்சின தண்ணி, இதுக்கு மேலே காய்ச்ச முடியாது. அதையும் விட மாட்டாங்க. கொண்டு போய் குடிக்க போகின்ற போதே, பக்கத்தில் கொண்டு கொண்ட போது முகத்தினுடைய தோள்கள் சதைகள் எல்லாம் கொட்டிடும். கொண்டு போகும்போது சதை கொட்டிடுமா, அவ்வளோ சூடா இருக்குமா. அதையும் குடிப்பார்கள், வேறு வழி இல்லாம அதை குடிப்பார்கள். அவர்களுடைய மூளையிலிருந்து தொடங்கி அத்தனை நரம்புகளும் அப்படியே அருந்து அப்படியே துளிகளாக கொட்டும், அப்படியே உருகி ஊற்றும். அல்லாஹ் சொல்றான், நரம்புகள் எல்லாம் வெட்டுப்பட்டு அது தண்ணீராக உருகி ஊற்றும் என்று சொல்லுகிறான். அப்படிவார். இதுக்கு மேலே முடியல அவங்களால. நரகவாசி கத்துவாங்களாம், ஜபானியாக்கள், நரகத்துக்கு காவலாளிகளுக்கு இருப்பாங்களா, வாட்ச்மேன், அவங்கள கூப்பிடுவாங்களாம், எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க, எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொல்லி. அவங்க கத்துறது 40 வருஷம் கழிச்சு தான் காதுக்கு கேட்குமா. கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களாம், சரி 40 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் தான் இந்த உலகத்தினுடைய 1000 வருஷம் அங்கே ஒரு நாள் ஆகுது. 40 வருஷம் கழிச்சு தான் அந்த காவலருடைய காதுக்கு போகும். போனதுக்கு அப்புறமாச்சு ஒரு நல்ல செய்தி வருமா, வராது. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, உங்களுக்கு ரசூல்மார்கள் வரவில்லை, ஹிதாயத்தை காட்டவில்லை, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து வரவில்லை, அதை ஏன் பின்பற்றவில்லை என்று சொல்லிட்டு அவர்கள் அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. இவங்க யார் கூப்பிடுறதுன்னு தெரியாம அடுத்து மாலிக், மலக்குல மாலிக் இருக்கிறாங்களா, அவங்க நரக காவலாளி, பாதுகாவல் பொறுப்பாளி, அவரை கூப்பிடுவாங்களாம், எங்களை காப்பாத்துங்க, யா மாலிக் யா மாலிக் யா மாலிக். அவருடைய காதுக்கு இமாம் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, நரகவாசிகள் கத்துகின்ற போது அவர்களுடைய அழைப்புக்கு இமாம் மலக்கு மாலிக் அவர்கள் எப்ப பதில் சொல்லுவாங்க தெரியுமா, 1000 வருஷம் கழிச்சு. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, 1000 வருஷம் கழிச்சு தான் மாலிக்கு மலக்கிட்ட காது கேட்க போகும். சரி, 1000 வருஷம் கழிச்சு போய் கேட்ட அந்த பதில் எப்படி வரும் தெரியுமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னக்கும் மாக்கிசூன், இன்னக்கும் மாக்கிசூன், நரகத்திலேயே கிடங்கன்றுவான். மாலிக் அவர்கள் சொல்ற பதில் அதான். வானவர் மாலிக்கு சொல்லுவார், நரகத்திலேயே கிடங்க என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி விடுவார். அன்பானவர்களே, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, வானவர் மாலிக் அவர்களுக்கு 1000 வருஷம் கழிச்சு தான் நரகத்தில் உள்ளவங்க கத்துறதே காதுக்கு விடுவோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நீங்கள் அங்கேயே கிடங்கன்னு சொல்லிடுவார்.
நரகத்திலேயே கிடங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆறுதலான செய்தி கிடைக்குமான்னு தான் கத்துறாங்க. ஆனா அவர்களுக்கு அங்கே ஆறுதல் கிடைக்காது. ஜபானியாக்கள் கூப்பிட்டார்கள், ஜபானியாக்கள்கிட்ட ஆறுதல் கிடைக்கல. நரக காவலாளிகள் மாணவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பார்கள், அங்கேயும் ஆறுதல் எதுவும் கிடைக்காது. கடைசி அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்களாம், நம்ம ஏன் அவங்க இவங்களை கூப்பிடணும், அல்லாஹ்வை விட நமக்கு உதவி செய்கிறது யாரும் கிடையாது, நம்மளுடைய ரப்பை விட நம்மளுக்கு யார்? நரகவாசி. இந்த உலகத்தில் என்ன செய்தவர்கள்? வல்லதீன கஃபரு வகذبு, நிராகரித்தவர்கள், வகذبு பிஆயாத்தினா, நம்மளுடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்படுத்தியவர்கள். இவர்கள் தான் அங்கே சொல்லுவாங்க, நம்மளுடைய ரப்பை தவிர நமக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசாம நம்ம ரப்பை கூப்பிடலாம், ரப்பு மட்டும்தான் நம்மளுக்கு அருள் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலாவை கூப்பிடுவார்களாம். யா ரப்பு யா ரப்பு யா ரப்பனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் இறைவா எங்கள் இறைவான்னு கூப்பிடுவாங்க. அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் பதில் சொல்வானாம், கால ஹஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன். குர்ஆனுடைய வசனங்கள், இனி பேசாதீங்கன்றவானா அல்லாஹ். அது எப்படி வார்த்தை பாருங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு நரகவாசிகள் வெளியே வர்றதுக்கு. காஃபிரான நரகவாசிகள் அவங்க தப்பிக்கிறது இந்த ஒரு வழி மட்டும்தான். அல்லாஹ் மனசு வச்சா மட்டும்தான் வெளியே வர முடியும். அல்லாஹ் சொல்லிடுவான், கால ஹஸவு ஃபீஹா, இனி என்கிட்ட பேசாதீங்க, வலா துகல்லிமூன், என்கிட்ட பேசாதீங்க, போங்கன்றுவான். இவங்களுக்கு எந்த வழியும் இல்லாம போயிடும், எந்த வழியும் இல்லாம போயிடும். நரகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு வழியே இல்லாம போயிடும். நரகத்திலேயே கிடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த நரகவாசிகள் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன கஃபரு, இந்த துன்யாவில் வாழுகின்ற போது நிராகரித்தவர்கள், மௌத்து வரைக்கும் நிராகரித்தவர்கள், வகذبு பிஆயாத்தினா, மௌத்து வரைக்கும் நம்மளுடைய வசனங்களை பொய்ப்படுத்தி வந்தவர்கள், மௌத்து வரைக்கும். உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தகைய மோசமான நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா மனிதர்களை பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை எல்லாம் பாதுகாப்பானாக. இஸ்லாத்திலிருந்து இந்த குஃப்ரின் பக்கம் எந்த ஒருவரும் செல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் வரைக்கும் சுவனவாசிகளாக, வாழ்ந்து முடிக்கின்ற போதும் சுவனவாசிகளாக வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக் எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.